இந்த படத்துல ட்விஸ்ட்டை தாண்டி ப்ளஸ் சஸ்பென்ஸும் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம டேரெக்டாக டாபிக் வந்துடலாம். டிராகன் மூவி எப்படிதான் இருக்குது, ஒரு ஃபைட் சீன் நல்லா இருக்குதா, இல்லை வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்கா? சிலர் வந்து படம்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போவோம், இல்லை சென்டரில் கொஞ்சம் இடத்துல லேக் ஆகும். ஆனால் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த ஃபிலிம் என்னை பார்த்து எந்த இடத்துல லேக் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃபும் நல்லா இருக்குது, செகண்ட் ஆஃபும் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குண்ணா அப்படிதான் சொல்ல முடியாது, செம்மையாக இருக்குது. செகண்ட் ஆஃபும் செம்மையாக இருக்குது, எந்த இடத்துல லேக் ஆகல. அப்படியே படம் ஃபுல்லு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே நம்ம எப்படி சொல்கிறது, இந்த இப்போ கேம் ஆனால் நம்மளுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்லைனா இது 1 ஹவர் ஆயிடுச்சோடா 2 ஹவர் ஆயிடுச்சோடா கேம் ஆடி நம்மளுக்கு டைம் போனதே தெரியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ படம் ஸ்டார்டிங் டைட்டில் கால் ஸ்டார்ட் பண்ணாங்களே, எந்த வரைக்கும் ரிட்டன் டைரக்டர் பாய் அப்படின்னு போட்டு அவர் டைரக்டர் பேர் போட்டாங்களே, அது வரைக்கும் எனக்கு டைம் எப்படி போனதே எனக்கு தெரியல எனக்கு. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக இப்போ நிறைய படத்தில் வந்து இந்த சஸ்பென்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த ட்விஸ்ட் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்ம விடாமல் வச்ச படத்தில் வந்து பேசிக்கிறோம் நம்ம ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு. இந்த படத்தில் ட்விஸ்ட்டை தாண்டி ப்ளஸ் சஸ்பென்ஸும் இருக்குது. ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எங்கே ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லிடுவேன்னு, இன்டர்வலுக்கு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி, இன்ட்ரோல் ஆகிட்ட பிறகு இல்லை, இன்ட்ரோல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்குது, செம்ம ட்விஸ்ட். அது ஆக்சுவலாக யார் வைக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்கின் தான் வைக்குவார். அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து படம் எண்டில் ஃபுல்லு டைட்டில் கார்டெலாம் ரிட்டன் டைரக்டர் பாய் அதே போட்டு எண்டில் ஒரு லாஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸு ஆக்சுவலாக ஒரு லேடி வருவாங்க. அந்த லேடி தான் செம்ம ட்விஸ்ட்டு இந்த ஃபிலிமில். அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு செம்ம ட்விஸ்ட். அதாவது ஆக்சுவலாக இது வந்து அந்த லேடி யாருன்னா சொல்லறான்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுவாது, இன்னொன்று ஒரு மாதிரி ஆகிடுவாது. ஸோ ட்விஸ்ட்டு தாண்டி சஸ்பென்ஸை தாண்டி படம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்கின் ஒரு ஆக்டிங்கு, ஸோ அதுக்கப்புறம் சித்வனார் ஒரு ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் அர்ஷத் கண்ணா ஆக்டிங். ஐயோடா நிஜமாக அந்த வ்ளாகில் பார்க்குறீங்களா, அந்த அர்ஷத் கண்ணே வேறு, இந்த படத்தில் நச்சுங்கத்தை வேறு. இந்த குடிசுக்கில் நீங்களாம் வந்து நான் ஒரு நல்ல ஆக்டராக வைங்கன்னு நானும் நினைக்கிறேன். நான் செம்ம ஆக்டிங் நான் நிஜமாக இல்லாட்ட ஃபஸ்ட்டு படம் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. இதை வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரியல, நான் மோஸ்ட்டாக நான் பார்த்ததுல ஸ்க்ரீனில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். ஆனால் முன்னாடி நான் அச்சுக்காரானு தெரியல, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக இது ஃபஸ்ட்டு படத்தை நினைக்கிறேன். வந்து செம்ம ஆக்டிங் நான் நிஜமாக இல்லைல்ல. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது, குடிசுக்கிற நல்ல ஒரு ஹீரோவாக வருவீங்க, மனசார ப்ரே பண்ணிக்கிறேன்னு. ஹீரோ பிரதீப் ரங்கநாதன்னா நிஜமான என்னன்னா ஆக்டிங், நீங்களாம் டைரக்டர் தாண்டி நிஜமான நீங்களா இது ஹீரோஸும் வந்தனால என்னன்னா ஆக்டிங்கு, லவ் டுடேலேருந்து உங்கள் நிஜமான உங்களெல்லாம் ஃபேன் நான் அந்த அளவுக்கு அப்படி இருக்குது இந்த ஆக்டிங்கு, செம்ம. நான் நிஜமால ஆக்டிங்கெல்லாம் தாண்டி ஓகே. ஸோ டேரெக்டாக இப்போ நம்ம படத்தை பற்றி பேசல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரிவ்யூ சார் ரிவ்யூன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை இதோட பற்றி பேசிக்கிறோம். ஸோ ஓகே, இப்போ என்ன பற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்து ஹீரோ வந்து காலேஜ் டேஸில் வந்து இந்த ஒரு பொண்ணை போய் இது பண்ணுவார். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அனு தப்பா, அது வந்து அனு. ஸோ அவங்க வந்து போய் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்களை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த பொண்ணு பார்த்தா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து காலேஜில் வந்து கெத்தா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரவுடிசம், அவங்கள தான் லவ் பண்ணுறது, வேற ஒரு பையன் மேலே கஷ்டம் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ நம்ம அந்த ஹீரோ என்ன ஆயிடுச்சு, மைண்ட் வந்து ஓகே பொண்ணுங்களோட மைண்ட் செட் இப்படி தாவா அப்படின்னு அந்த நிமிஷம் வந்து அப்படியே கொஞ்சம் நாள் ஆவோ அவரும் வந்து சேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த மாசா ரவுண்டிங்க மாதிரி கழுத்தில் சேஞ்ச் போட்டுக்குன்னு. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டீசெண்டாக இருக்கிற தலையெல்லாம் இப்படி ஃபுல்லு வாரிட்டு ஒரு டீசென்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பார். அந்த பொண்ணு எப்போ இந்த மாதிரி சொல்லிச்சோ அப்போலேருந்து அவருடைய லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்படி பார்த்தோன்னே இந்த ரவுடிசம் பண்ணுறது காலேஜில், ஸோ அதுக்கப்புறம் இந்த காலேஜில் பங்க் அடிக்கிறது சரி, கிளாஸ்க்கு கரெக்டாக போகிறது இல்லாத சரி. ஸோ அப்புறம் வந்து பொண்ணுங்களும் வந்து மயங்க கொள்வாங்களா. ஸோ அதே மாதிரி அது சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வந்து இவரை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு. இந்த மாதிரி வந்து அண்ணன் கால் பண்ணிட்டு வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துக்கிறாங்க, மாப்பிள்ளைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1,20,000 சேலரி, ஒரு ஆடி கார் இருக்குது, அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு இருக்குது அப்படின்னு. ஸோ நான் நம்மள்ட்ட யார்கிட்ட சொல்கிறா பார்த்தீங்கன்னா வந்து பிரதீப் ரங்கநாதன் சொல்கிறாரு. அவர் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ஃபெயிலரு, நீ வாழ்க்கையில் எதுவும் உட்பட மாட்டுற, நம்ம மாப்பிள்ளை என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா வந்து வீக்லேருந்து பேக்லாம் மாட்டிக்கின்னு ஆஃபீஸ் மாதிரி டிஷர்ட்லாம் போட்டு பேண்ட் ஷர்ட்டெல்லாம் டக்கிங்லாம் பண்ணிக்கின்னு ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் மாதிரி ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போக மாட்டார். ஸோ ஃப்ரெண்டோட ரூமில் வந்து போய் தங்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கின்னு அங்கே வந்து இது பண்ணிக்கின்னு எல்லாமே அங்கே இருப்பார். வேலை வெட்டிக்கு எதுவுமே போக மாட்டார். ஒன்றுனா ஒரு டிகிரிக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்குவார், 48 அரியர் வச்சுக்குவார். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பொண்ணு வந்து லைஃப்பில் நம்மளுக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு வேறு மாப்பிள்ளை பார்க்க போயிட்டு, நீ வந்து ஃபெயிலரு, நீ லைஃப்பில் ஃபெயில் ஆகிட்ட நீ அப்படின்னு ஒரு மாதிரி சீப்பாகும். அப்போ வந்து நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து தோணும், என்னன்னா இந்த மாதிரி சொல்லிச்சு நம்மள வாழ்க்கையில் வந்து உருப்படணும் அப்படின்னு. நம்ம மாப்பிள்ளை வந்து வாழ்க்கையில் உருப்படுறதுலாம் எதோ ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து
என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லைங்களா 48 அரியர்ஸ்னு டிகிரி ஃபேக் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணுவார். ஃபேக் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பெனி இன்டர்வியூ போவார். பல கம்பெனி இன்டர்வியூ போய் ஒரு நல்ல பொசிஷன்ஸில் அப்பப்போ வந்து ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வந்து 1 lakh சேஞ்ச் 1.5 lakhs கிட்ட வந்து அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிது அவருக்கு. ப்ரொமோஷன்ஸ் கிடச்சி அதுக்கப்புறம் இந்த யூஎஸில் வேலை கிடைக்க போகுது. அதெல்லாம் நல்லா இவருக்கு வந்து நல்லா போய் இந்த லைஃப்பில் வந்து திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வருது. அது ரோடு வரும்போது வந்து இவர் சிக்னல் நிறுத்துக்குவார். அங்கே தான் ஒரு மனுஷன் பார்க்குறாரு. அந்த மனுஷன் சொன்னால் அந்த ட்விஸ்ட்டை வந்து ஓப்பனாக நான் வாயில சொல்ல வந்து மனுஷன் பார்த்துட்டு இவர் எங்கடா போகிறாரு, இவன் வந்து ஆக்சுவலாக 48 அரியர் இருக்குது இல்லையா, 48 அரியர் வச்சுக்கணும், இவங்கெல்லாம் வந்து டக்கிங்லாம் பண்ணிக்கிறான், அவங்களும் டீசெண்டாகிறான், ஆடி கார் வச்சுங்கிறான், அதுக்கப்புறம் ஐஃபோன் வச்சுங்கிறான், இப்படின்னு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவார். பார்த்தா பெரிய கம்பெனியில் வேலை பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை நீ இருக்க வேண்டிய இது இடம் இல்லை இங்கெல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிற பார்த்தா இருக்குது. ஆக்சுவலாக வந்து அங்கே தான் மெயின் ட்விஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது நிஜமாக படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது படம் சார் உங்கள் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். விட்டா நான் இங்கேயே சொல்லிடுவேன் எல்லாம் வேணுன்னு. ஓகே சார் இதோட வீடியோ பண்ணிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா நம்ம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். பாய்.